திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் ஒரு மாநிலங்களவை இடமும் காங்கிரசுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பாரி கார்த்திக், தற்போது திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மாநிலங்களவை இடமும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்கள். வணக்கம். திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு, அதாவது கடந்த தேர்தலை விட கூடுதலாக 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு 28 தொகுதிகள் ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. 49 தொகுதிகள் கொடுத்த போது 6 தொகுதியில் வெற்றி பெற்ற காங்கிரஸ், 63 தொகுதிகள் கொடுத்த போது 4 தொகுதியில் வெற்றி பெற்ற காங்கிரஸ், 25 கொடுத்த போது 18 தொகுதியில் வெற்றி பெற்ற முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அமைந்த போது கொடுத்த எண்ணிக்கையின் அடிப்படையில் கொடுத்தது 25இல் 18 வெற்றி பெற்றார்கள். இந்நிலையில் தற்போது 28 இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 28 இடங்கள் கொடுக்கப்படுவார்கள் என்று இந்த காலையிலே நியூஸ் தமிழ் வாயிலாக நாம் செய்தி வெளியிட்டோம். 28+1 தான் திமுக சார்பில் காங்கிரசுக்கு கொடுக்கப்பட வேண்டிய இடம். இன்று மாலை கூட 28 இடங்கள் பத்தாது, எங்கள் கூடுதலாக இன்னும் 3 இடங்கள் வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் பேசியதை நாம் பார்த்தோம். அதன் அடிப்படையிலே தற்போது நாம் ஏற்கனவே உறுதியாக சொன்னபடி 28 இடங்கள் தற்போது காங்கிரஸ் கட்சிக்கு திமுக ஒதுக்கி இருக்கிறது. இதன் மூலம் திமுக கூட்டணியில் அதிக இடங்களை கொண்ட கட்சியாக காங்கிரஸ் இருக்கிறது. இந்த அளவில், அதாவது காங்கிரஸ் கட்சி பல இழுபறிகளுக்கு பிறகு, பல போராட்டங்களுக்கு பிறகு தற்போது 28 இடங்கள் பிளஸ் ஒரு ராஜ்யசபாவை பெற்றிருக்கிறது. பல இழுபறி. இந்த கூட்டணி தொடருமா தொடராதா, இந்த கூட்டணி அதாவது காங்கிரஸ் தாவேகாவுடன் போகுமா என்று பல்வேறு கேள்விகள் வந்த நிலையில், பல்வேறு விமர்சனங்கள் வந்த நிலையில் தற்போது கூட்டணி உறுதி செய்யப்பட்டு வருகின்ற தேர்தலில் 28+1 என்ற அடிப்படையில் இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை மகிழ்ச்சியோடு காங்கிரசினுடைய நிர்வாகிகள் முதலமைச்சரிடம் நன்றி தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது.